சம்பாத்தி இவங்க ரெண்டு பேரும் வந்து அருணன் சாரி சம்பாத்தியும் ஜடாயுவும் அருணனுடைய பிள்ளை. அருணன் யாரு? கருடனுடைய அண்ணன். ஓகே, இப்ப வந்துட்டீங்க. அருணன் வந்து கருடனுடைய அண்ணன். இப்ப கருடனும் அருணனும் அவர்களை ஈன்றவர்கள். பெத்தவங்க யாரு சொன்ன இன்னைக்கு பேர் யாரு? அவங்க அம்மா பேரு வினதா. அப்பா பேரு காஷ்யபர். காஷ்யப மகரிஷி. வினதா. வினதாவுடைய அக்கா வந்து கத்ரு. ஓகேயா? வினதாவுடைய அக்கா பேர் வந்து கத்ரு. நான் ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கேன் இப்ப. அப்ப வினதாவும் கத்ருவும் யாருடைய குழந்தை? இது நான் சொல்லல இன்னும், இல்லையா? தட்ச பிரஜாபதின்ற அவருடைய அப்பா. அவங்க ரெண்டு பேருடைய அப்பா யாருன்னா தக்ஷ பிரஜாபதி. வினதாவும் கத்ருவுடைய அப்பா வந்து தக்ஷ பிரஜாபதி. அவர் வந்து பிரம்மதேவர் நியமித்தவர். அவரு தான் பிரஜாபதி, இல்லையா? நியமித்தவர். கஷ்யபர் யாரு? பிரம்மருடைய பிள்ளை. பிரம்மருடைய மகன் தான் வந்து கஷ்யபர். அப்போ இந்த கஷ்யப்பர் வந்து அவர் வந்து ஆக்சுவலி அவருக்கு இன்னொரு அடப்பு அவருக்கு அவருடைய அம்மா அவங்களுக்கு அவருக்கு பேர் வைக்கிறச்சே வந்து அவருக்கு வந்து என்னன்னா பிறந்ததுல இருந்து அவருக்கு வந்து வருங்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த வந்து சொல்லக்கூடிய யூகித்து சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்கும் அவருக்கு. அப்ப ஒருத்தவங்களை பார்த்தா இவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி உள்ளவர் அவரு. அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு சக்தி உள்ளவர். அப்ப தட்ச பிரஜாபதி இந்த மாதிரி ஒரு ஏற்றம் உள்ளவனுக்கு தான் தன்னுடைய பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும்ட்டு ரெண்டு மகளையும் வந்து கஷ்யபருக்கே கட்டி கொடுத்துருவார். அப்ப கஷ்யப முனிவரை கட்டினது யாரு? வினிதையும் கத்ருவும். கத்ரு அக்கா, வினிதை தங்கச்சி. ஓகே, இப்ப இவங்களுக்கு தான் வந்து குழந்தை பிறப்பாங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல இருந்து வரும் எப்படி குழந்தை பிறக்குது, எப்படி இங்க இருந்து தான் வரும், கருடன் எப்படி வந்தாரு, சேஷநாகங்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றது வரும். இப்ப கஷ்யபர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் விவாகம் நடந்துட்டு அப்ப கஷ்யபர் கேட்பாரு அவங்க மனைவிமார்கள் கிட்ட, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வேணும் அப்படின்னு கேட்பாரு. என்ன குழந்தைகள் வேணும், என்ன குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் வேணும்னு கேட்பாரு. அப்ப கத்ரு கிட்ட கேட்பாரு. கத்ரு சொல்லுவாங்க, எனக்கு 1000 நாகங்கள் பறக்க வேண்டும்னு கேட்பாங்க. கத்ரு கேட்பாங்க, எனக்கு 1000 நாகங்கள் பறக்க வேண்டும்னு கேட்பாங்க. வினிதா கிட்ட கேட்பாரு, உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு. எனக்கு 1000 குழந்தைலாம் வேண்டாம், எனக்கு 2 குழந்தை வேணும். ஆனா கத்ருக்கு பிறக்கக்கூடிய 1000 குழந்தைகளையும் விட பலசாலியா அவங்களையே ஆட்கொள்ளக்கூடிய அளவுக்கான குழந்தை எனக்கு வேணும். 2 குழந்தை போதும் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருவார். அப்புறம் ரொம்ப காலமா என்ன சொல்லுவாங்க, கர்ப்பமாவே இருப்பாங்க. பல வருஷ காலங்களா கர்ப்பமா இருப்பாங்க. 2 பேரும் கர்ப்பமா இருந்து ஒரு காலத்துல குழந்தைய பிரசவிப்பாங்க. குழந்தைனா எப்படி பிரசவிக்கும்? கத்ருக்கு வந்து ஏன்னா 1000 குழந்தை கேட்டாங்க, 1000 நாகம் கேட்டாங்க, இல்லையா? 1000 நாகம் எப்படி பிறக்கும்? இவங்க மனித உடல், 1000 நாகம் பிறக்கணும். அப்ப என்ன ஆகும்? 1000 முட்டைகள் தான் வரும். 1000 முட்டைகள். இது வந்து நீங்க வந்து படைப்பின் முன்னுக்கு, அதாவது நீங்க நினைச்சுக்காதீங்க இப்ப இந்த நம்ம இதெல்லாம் வந்து புராண காலங்கள் முன்னுக்கு கொண்டு போகணும். அதாவது படைப்பின் ஆரம்பம், இந்த பிரபஞ்சத்தை படைச்ச ஆரம்பம்.
அப்ப அந்த ஆரம்பத்துல அதுக்கு அதனை தொடர்ந்து தான் நாக என்ன சொல்லுவாங்க இனங்களே வந்து பெருக்கெடுத்துச்சு. அப்ப 1000 முட்டைகள். அந்த 1000 முட்டைகள் இவங்களுக்கு அவங்க 1000 முட்டைகள் பிரசவிப்பாங்க. இவங்க 2 முட்டைகள் தான் பிரசவிப்பாங்க. ஏன்னா 2 குழந்தைய தானே கேட்டாங்க. அப்பயே சொல்லிருவாரு அவரு. அது நாகம்னு கேட்டுருச்சு. கத்ரு 1000 நாகம் கேட்டது. நீ 2 குழந்தைன்னு கேட்ட. ஆனா அந்த குழந்தை எந்த இனத்தை சேர்ந்த குழந்தையா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப சொல்ல மாட்டேன். அது பறவை இனமாக இருக்கலாம், பாம்பு இனமாக இருக்கலாம், எந்த மனித இனமாக இருக்கலாம்ன்ட்டு எந்த இனத்துல இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். நீ கேட்ட வரத்துக்கேற்ப அது பலசாலியாக இருக்கும் அப்படின்னு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கத்ருக்கு 500 வருடம் சென்று பிரசவிச்சு 500 வருடம் சென்று அந்த முட்டைகள் 500 வருஷம்னா எப்படி அடை கேட்கறது? 2 முட்டை 1 முட்டைன்னா அம்மா அடை காக்குவாங்க. 500 முட்டைன்னா எப்படி அடை காட்டுறது? 1000 முட்டைன்னா எப்படி அடை காக்குறது? அதான் 500 வருஷம். அப்ப என்ன சொல்லுவாங்க? இல்லை சிம்பிள் பாஷையில் சொல்லணும்னா வேலைக்காரவங்க இல்லையா? அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறவங்க அவங்கள நியமிச்சு அவங்கள வச்சு தான் அதை பராமரிப்பாங்க. இந்த 1000 முட்டைகளையும் பராமரிப்பாங்க. எதுவும் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி வச்சு பராமரிப்பாங்க. அடை காக்கிறதுனா என்ன? பராமரிக்கிறது. எதுவும் மற்றபடி எதுவும் உடையாம இருக்க பராமரிக்கிறது. 500 வருஷம் சென்று அந்த முட்டைகள் உடைஞ்சி 1000 நாகங்கள் வெளியே வந்துடும். இதுல வர்றதுதான் பகவான் படுத்திருக்காரு சேஷனாக்கும் சிவபெருமான் கழுத்துல இருக்க வாசுகி எல்லாம் இதுல இருந்து தான் போனது. ஓகேங்களா? அப்போ 1000 நாகம் பிறந்துடும். ஆனா வினிதையோட அந்த 2 முட்டை வந்து உடையாது. வினிதையோட 2 முட்டை உடையாது. அப்போ ஆனா ஏற்கனவே சொல்லிட்டாரு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கணவர் சொல்லிட்டாரு, கஷ்யப மகரிஷி கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஏன்னா இது வந்து சாதாரண குழந்தைகள் இல்லை. இது எல்லாம் சில சக்திகள் உள்ள குழந்தைகள். அதனால சாதாரண குழந்தை மாதிரி 10 மாசத்துல அப்படிலாம் பிறக்காது. இதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க என்ன செய்வாங்க? இவங்களுக்கு கொஞ்சம் பொறாமைன்னு சொல்லலாம், இல்ல அவசரம்னு சொல்லலாம் இல்லையா? என்னது அக்காவுக்கு இத்தனை குழந்தை பிறந்துச்சு, நம்மளோட 2 இதுதான் ஒன்றும் நடக்கலையே அப்படின்ட்டு இவங்க அவசரத்துல போய் ஒரு முட்டையை போய் தட்டிடுவாங்க, உடைச்சிருவாங்க. இவங்க இந்த நாக குழந்தையெல்லாம் பிறந்தவுடனே இவங்க போய் அந்த அவங்களுக்கு 2 முட்டை, அந்த 2 முட்டையை பார்த்து வச்சிருப்பாங்க. அதை போய் ஒன்றை உடைச்சிருவாங்க. உடைச்சிட்ட உடனே அந்த முட்டையில இருந்து வெளியில வர்றது தான் அருணன். அருணன் வந்து அந்த முட்டையில இருந்து வெளியே வருவாரு. பிறந்து வெளியே வருவாரு. பிறந்து வெளியிற வரைச்ச வந்து ஏன்னா இன்னும் ஃபுல் ஃபார்ம் ஆகல. அது அந்த உள்ள கரு இன்னும் முழுசா உருவம் பெறல. அப்ப பாதி உருவம் தான் பெற்றிருக்கும். அப்ப இடுப்பு கீழே அருணனுக்கு கால்கள்லாம் இருக்காது. அவர் பிறக்கிறப்பயே ரொம்ப கோவத்தோட பிறக்குவார். அம்மா மேல ரொம்ப கோவமா பிறப்பார். ஏன்னா உடைச்சிட்டாங்களே முட்டையை. அவர் உருவம் இன்னும் முழுமை அடையிலையே. ரொம்ப கோவமா பிறக்குவாரு. பிறந்து அம்மாவுக்கு சாபம் கொடுத்துருவாரு. நான் இன்னும் முழுமையே அடையல, அதுக்குள்ள ஏன் என்ன இந்த மாதிரி நீ என்ன என்ன முழு உருவு பெறாத அளவுக்கு என்னை ஆக்கி விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு அம்மாவுக்கு சாபம் கொடுத்துருவார். நீங்க எதனால அதை உடைச்சிங்க அப்படின்னா, இல்லை எல்லாம் கத்ருக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு பிறக்கலன்ற அவசரத்துல இல்லை, நீ பொறாமையில பிறந்த, பொறாமையில தான் இதை செஞ்சீங்க அப்படின்னுட்டு அம்மாவுக்கு சாபம் கொடுத்துருவாரு. எந்த கத்ரு மேல நீங்க பொறாமை கொண்டு இந்த முட்டையை உடைச்சிங்களோ அதே கத்ருக்கு நீங்க 500 வருட காலமாக செவன்னா என்ன? அடிமைப்பட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சொந்த அக்கா தான் கத்ரு. யாரு? சொந்த அக்கா தான். சொந்த அக்காவுக்கே நீங்க அடிமைப்பட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாரு. சாபம் கொடுத்து
அவருக்கு அதான் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலைக்கு இப்போ ஆயிருவார். ஏன்னா உடல் உறுப்பு முழுமை பெறாத நிலையில இருப்பார். அப்புறம் எத்தனை வருஷம்? 500 வருஷம் அந்த சாபம். 500 வருஷம் நீங்க கர்த்தருக்கு அடிமையா இருக்கணும்ன்ட்டு. இப்ப இந்த பக்கத்துல இருக்குல்ல முட்டை, அப்ப இந்த முட்டையில தான் வந்து யாரு இருக்கா? கருடன் இருக்காரு. அப்ப இவருக்கு வந்து இன்னொரு 500 வருஷம் காத்திருப்பாங்க. அடுத்து இந்த முட்டை இன்னொரு வருஷம், இன்னும் 500 வருஷம் காத்திருக்கணும்னு சொல்லி, இடையில அவர் என்ன செய்வாரு, காஷ்யப மகரிஷி வருவார் திரும்ப. வரச்ச நீ ஏன் அவசரப்பட்ட? இன்னொரு 500 வருஷம் நீ காத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 500 வருஷம் காத்திருப்பாங்க. அதோட அதுல கூட அப்ப கூட கொஞ்சம் அவசரப்பட்டுருவாங்க. உடைக்கிறதுக்கு போயிருவாங்க. ஒரு அடி அடிச்சிருவாங்க. ஆனா முட்டை உடையாது. அதனால சொல்லுவாங்க கருடருக்கு இங்க ஒரு அந்த பர்த் மார்க் மாரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த முட்டை அப்ப உடையாது. அப்போ 500 வருஷம் சென்று தான் கருடன் பறப்பாரு. அந்த முட்டைய உடைச்சு கருடன் பிறப்பாரு. இதுக்கு இடையில என்ன நடக்கும்னு சொன்னா, ஏன்னா இவங்களுக்கு இவங்க ஏற்கனவே கஷ்யப மகரிஷி வந்து அவங்களுக்கு வந்து வரம் கொடுத்திருக்காரு இல்லையா? அதாவது அந்த 1000 நாகங்களையும் இந்த 1000 நாகங்களோடையும் சர்வசக்தி படைச்ச அந்த 1000 நாகங்களையும் ஆட்கொள்ளக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கணும் அப்படின்ற இந்த 2 குழந்தைகளுக்கு இருக்கணும்னு மாரி இவங்க வரம் கேட்டிருப்பாங்க. அவரும் கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த முனிவர்கள் பேரு நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். அவங்க ரொம்ப குட்டையா தான் இருப்பாங்க. ஒரு இந்த சைஸ்ல தான் இருப்பாங்க. அந்த முனிவர்கள் அந்த முனிவர்கள வந்து என்ன செய்வாங்க, அந்த முனிவர்கள் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது வந்து அடுத்த கிளாஸ்ல நான் இன்னும் கொஞ்சம் இதா சொல்றேன். அந்த முனிவர்கள் வந்து இவருக்கு இந்த என்ன சொல்றது, கருடருக்கு வந்து சக்தியை கொடுப்பாங்க. அது அப்போ முட்டையில இருக்கிறப்பயே அவருக்கு வந்து அந்த சக்தி சேர்ந்துரும். அதனாலேயே வந்து அவருக்கு வந்து ரொம்ப சக்தி உள்ளவரா மாறிடுவார் கருடன். இத்தனை சக்தியோட தான் கருடன் வந்து அவதரிப்பார். அவர் அந்த முட்டையை உடைச்சு அவர் வெளியில வரப்ப அவ்வளோ ஜோதி சுரூபமா இருக்கும். அவ்வளோ சக்தி, அவ்வளோ ஜோதி. பறக்கிறச்சே பறந்தவனையே விஸ்வரூபத்தை எடுத்துருவார். அப்படியே வளருவார். அந்த அளவுக்கு வளருவார் கருடன். அவர் வளர்ந்து அப்புறம் தான் அதுக்கப்புறம் மணி என்ன? இது தொடர்ச்சியா தான் நம்ம பேசுவோம். ஏன்னா ஒரே கிளாஸ்ல மொத்தமா கொடுத்தாலும் நீங்களும் ஞாபகத்துக்கு வச்சுக்க மாட்டீங்க. ஸோ கருடன் இப்ப வந்து கருடன் அதாவது என்னன்னா கருடன் பறந்துருவார். கருடனுக்கு இப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, கருடனுக்கு எப்படி இந்த சக்தி வந்துச்சு அப்படின்ட்டு. இத்தனை பெரும் சக்திகள் வந்துச்சு. அடுத்த கிளாஸ்ல முடிஞ்சா நம்ம என்ன செய்வோம்னா, முதல்ல வந்து கருடனுடைய அந்த அவருடைய வைபவத்திலோட முக்கியமான அவருடைய சிறப்பு, அவருக்கு என்னென்ன சிறப்பு, நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்ன சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துல அடுத்த பெருமாள் மாதிரியே அவர் பார்ப்பாங்க அப்படின்னு. பெருமாள் 2ஆம் பெருமாள்னு சொல்லுவாரு. தேசிகர் சொல்லியிருக்கார் அவருடைய ஸ்தோத்திரத்துல. 2வது பெருமாள் அவரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி கருடனுக்குன்ட்டு அவருடைய சிறப்பை வந்து தேசிகர் பாடியிருப்பார் அந்த ஸ்தோத்திரத்துல. அந்த அந்த சிறப்பை வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அடுத்து இவர் பிறவி எடுத்தார் இல்லையா, இந்த பிறப்புல இருந்து நம்ம தொடரும். அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்துட்டார்ல, பறந்துட்டார்ல, அடுத்த கிளாஸ். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போவோம். இப்போ ஆரம்பிச்சுன்னா அப்புறம் கிளாஸ் நீட்டா ஓடிடும். ஸோ அப்போ அடுத்த கிளாஸ்ல இருந்து அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நீங்க போய் பிரசாதம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னே ஒரு சின்ன அறிவிப்பு. ஆலய